மகிமைப்படுத்த கத்த கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி, நன்றி. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, எங்கள் ராஜாதி ராஜா மகிமைப்படுவராக. ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி. எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். ஆண்டவரே மக்கு நன்றி. இந்த ஆலயத்தில் இந்த 40 நாட்கள் வந்து ஒவ்வொரு குடும்பமாய் நடத்தின ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்களுடைய பரிசுத்த கரம் இருப்பதாக, அவனுடைய பரிசுத்த கரம் இருப்பதாக. ஆண்டவரே ஒருவேளை 2 வேளை நடத்தின பிள்ளைகள் கூட இருக்காங்க. ஆண்டவரே அவர்கள் மேலே வல்லமையானுடைய கரம் இறங்குவதாக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உமக்காக செய்கிற ஒவ்வொரு தியாகங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளில் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் எங்களுடைய பேச போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட போறதுக்காக நன்றி. எங்கள் மத்தியிலே நீங்க உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை எல்லாரையும் இப்படி பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் உங்களுடைய கைக்குள்ளே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் அவங்க கையில் அவங்க கூட இருக்கணும், இவங்க கூட இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் விரும்பாதபடிக்கு உங்கள் கைக்குள்ளே இருக்க நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. உங்களுடைய அரவணைப்பில் இருக்க நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கைக்குள்ளே இருந்து ஆண்டவரே எங்களுக்கு காணானை போகிறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்துக்கிறோம், உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரு. 499 எல்லையில்லா உந்தன் அன்பால், எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. ஏசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. ஏசு மன்னவா உமக்கு நன்றி. கள்ளமில்லா உந்த நண்பினார் எனக்குள்ளதை எல்லாம் மறந்தே. கள்ளமில்லா உந்த நண்பினார் எனக்குள்ளதை எல்லாம் மறந்தே. கல்லும் முள்ளும் எந்தன் வாழ்வில், கல்லும் முள்ளும் எந்தன் வாழ்வில் என்னை நடத்தின விதம் தானை மறவே. என்னை நடத்தின விதம் தானை மறவே. நான் மறவே, 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 நான் மறவே. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. மன்னவா உமக்கு நன்றி. தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு. தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு. அல்லல் நிறைந்த எந்தன் வாழ்வில், அல்லல் நிறைந்த எந்தன் வாழ்வில் என்னை அணைத்திட்ட விதம் தானை மறவே. என்னை அணைத்திட்ட விதம் தானை மறவே. நான் மறவே, 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 நான் மறவே. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. ஏசு மன்னவா உமக்கு நன்றி. சொல்லி முடியாது நாதா
உம் அன்பு அள்ளி தீராது தேவா, சொல்லி முடியாது நாதா, உம் அன்பு அள்ளி தீராது தேவா. உள்ளம் உறுதியுடன் நானும், உள்ளம் உறுதியுடன் நானும் உம் சமூகம் சேரும் வரை துதிப்பேன், உம் சமூகம் சேரும் வரை துதிப்பேன். நான் துதிப்பேன், 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 நான் துதிப்பேன். எல்லையில்லா உந்தன் அன்பா, கொள்ளை கொண்ட மன்னவா, உமக்கு நன்றி இயேசு மன்னவா, உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் அன்பா, உந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா, உமக்கு நன்றி இயேசு மன்னவா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏசப்பா நல்லவர். நம்ம ஆராதிக்க வந்த ஜனங்கள் ரொம்ப பாக்கியவதி, பாக்கியவான் என்று நம்ம பார்க்கிற நாளிலே கூட ஏசப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்ம எந்த சிந்தனை சிந்திக்காதபடி நம்ம இதயம் முழுவதும், நம்ம சிந்தை முழுவதும் கர்த்தரையே நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் தமக்கு நல்ல ஒரு பாண்டரை வானத்தை திறந்த பொக்கிஷசாலியான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மளுக்கு தர வல்லவரின் நாளில் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய விசுவாசம் பெரிதாக இருந்தால் ஆண்டவர் இந்த மலையை பார்த்து ஆண்டவர் பேர்ந்து போவோம். அப்படியாப்பட்ட நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் நாம் விசுவாசிக்கும் போது, கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் போது, விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அந்த 2 மணி நேரம் ஜெபம் கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு விடுதலை தருவார் என்று இந்த நாளில் கூட நம்ம கண்களை மூடி முழு இருதயத்தோடு கர்த்தரை மாத்திரம் நம்ம ஆராதிக்கும் போது நிச்சயமாக கர்த்தரை நல்ல ஒரு தெய்வம் நம்மளை விடுவிக்க வல்லவர் என்று இந்த நாளில் கூட நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? எஸ்ஸப்பா சோத்திரிக்கிற ஆவியானவரே ராஜா, இதோ இந்த நாளில் கூட சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சுவாமி மாலை வேளையில் ஆண்டவரே எங்களை நீர் அழைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை வாச நாளில் கூட பெண்களா நடத்தும்படி கர்த்தர் நீர் ஆண்டவரே தந்த தயவுக்காக நன்றி அப்பா. அப்பா சோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பகுதியில் கூட இந்த ஆலயத்தில் அப்பா எங்களுக்கு இந்த ஆண்டவரை ஏறெடுக்கும்படி இந்த ஊழியத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி 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 ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு நிமிஷம் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே என்னை மறைத்து அப்பா நீர் வெளிப்படும்படி ஆவியானவர் ஆச்சா இந்த தேவாவியானவரே சொன்னீரப்பா. என்னுடைய வாயல்ல நான் ஆண்டவரே செபிக்கிற செபம் கேட்கப்படாது, நான் ஆண்டவரே அப்பா பேசுகிற பேச ஆண்டவரே ஒன்றும் எடுப்பட, ஆனாலும் ஆவியானவரோ இறங்கி வந்து ராச்சா ஆண்டவரே நான் உன்னோடு இருந்து நடத்துவேன், உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நான் ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவர் இந்த நாளில் அப்படியே எஸ்ஸப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி நீர் இறங்கி வரும்படி வான திறந்து ஆண்டவரே அப்பா சிங்காசனத்தில் ஆண்டவரே அமர்ந்திருக்கிற சர்வ வல்லவரை அழைக்கிறோம். இந்த மாலை வேளையில கடந்து வாங்க ஆண்டவரே அப்பா, எங்க மத்தியில் நீ கடந்து வாங்க அப்பா. சோத்தரிக்கிற ராஜா இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உங்க மகிமை பிரசன்னம் ஆண்டவரே அப்பா எங்க மேல அமர்றபடி, எங்க மேல அமர்றபடி ஆண்டவரே நாங்க வந்த ஒருவர் வெறுமையா போவேன் உடைய சித்தம் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே உண்மை நம்பி வருகிற ஒருபோதும் நாங்க வெறுமையா திரும்பி போனதில் ஆண்டவரே இயேசுவே சோத்தரிக்கிற ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே பேசாததை நாங்க வந்து நிற்கல ஆண்டவரே. என் ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம், என் ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம், முகமுகமா தரிசிக்கிற தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம், எங்களோடு ஆண்டவரை பேசுகிற தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. அப்படியா தேவன் ஆராதில வேலையில கூட ராஜா இல்லை ஒவ்வொருத்தரையும் அபிஷேகத்தில் நிரப்புவீராக ஆண்டவரே. சோத்தரிக்கிற ராஜா பெரிய
தேவல சிறு பிள்ளைகள் வரலையும் கத்துடைய மகிமை ஆண்டவரே அப்பா இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படி, இந்த நாளில் மாலை வேளையில அந்த அபிஷேகத்தினால கத்தாவே எங்களை மூடும்படி ராஜா இயேசுவே நீ சொன்னீர ராஜா, நான் இறங்கி வரும்போது மழையே போல இல்ல ஆண்டவரே சோத்தரிக்கிற ராஜா, ஆண்டவரே நீ அக்கினியா இறங்குற தேவன் என்று நாளில் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் அப்படிப்பட்ட ஆவியை அக்கினினால நிரப்பும்படி அப்பா சோத்தரிக்கிற ஒருவர் வெறுமே சுத்தமல்ல ஆவியானவர். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியானவரை நம்ம துதிப்போமா? பரிசுத்த ஆவியானவரை துதிப்போமா? சர்வ வல்லவரை நம்ம துதிப்போமா? நம்ம சிறு பிள்ளைகளா இருப்போம், நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா ஒருவரும் அவர் தள்ளு தேவன் இல்ல. ஆமே, அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. ஆமே, சோத்தரிக்கிற ராஜா இந்த மாலை வேளையில அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம விடுதலை தருகிற தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம போகும்போது விடுதலையாட போக போறோம், அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். துக்கம் சந்தோஷமாய் மாறுவரை சொன்ன தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, சர்வ வல்லவரே, நீதி உள்ளவரே, நியாயம் செய்கிறவரே, நமக்காக வழக்காடுகிற தெய்வமே, இந்த வேளையில ரெசேதன கராபா ரெசேபா பாபா ரெசேபா தன கராபாரா லெசேபா தன கரா லெசேபா தன ரெபா சேபால தன கருபாலபா லெசைதன கிரேபலா பரபா. அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம தரங்களை தட்டி அந்த தெய்வத்தை நம்ம கூப்பிடுவோமா? அவர் ஆராதிப்போமா? அல்லேலூயா. எலியா கூப்பிட்டாரு. ஓ பாகால கூப்பிடுங்க. இரவு கூப்பிட்டாங்க, வரல. ஆனா சர்வவல்ல தேவன் எலியாவுக்கு அக்கினியா இறங்கின தேவன், பட்சித்து போட்ட தேவன், பட்சிக்கிற தேவன் நம்ம ஆராதிப்போமா? எலியாவின் தேவன் எலியாவின் அக்கினி இந்த வேலையில் இறங்கப்படே. ஓ ரஷேதன கரபலபா. உங்களுடைய அபிஷேகம் வல்லம ஆண்டவரே ராஜா எங்க மேல அமரும்படி ராஜா. ஆண்டவரே ஒரு திரும்பி போவ சித்தமில்லை ராஜா. இந்த மாலை வேலையில் ஆவியானவர் அக்கினியை ஆண்டவரே அனுப்புங்கப்பா. எலியாவின் அக்கினி ஆண்டவரே இயேசுவே அப்பா. இந்த வேலை ராஜா, இந்த அபிஷேகம் வர்றவங்களை போதாதையா ஆண்டவரே. நாங்க பிரகாசிக்கிற அக்கினியா இருக்கணும், பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கணும். நீங்க தானப்பா சொன்னீங்க, மங்கி போய் எரியிற தீயல்ல, நாங்க பிரகாசிக்கிற இருக்க போல அப்பா. எங்களை நாளில் அந்த மகிமை அந்த வல்லமையில் உச்சி வீராக ஆண்டவர் அந்த அக்கினியை போட வருகிறேன். இப்போது பற்றி எரிய சொன்னவரே, இந்த மாலை வழியில் ஆண்டவர் அந்த அக்கினி வர்றவங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவனை நோக்கி பார்ப்போமா? ராஜாவை நோக்கி கூப்பிடுவோமா? ஆராதிக்க தேவன் நல்லவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம விடுவிக்க வல்லவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவருங்க. சத்தம் கேட்கணும், அவரை நம்ம ஆராதிக்கணும். தாவீதை போல அனுதினமோ அவரை நம்ம துதிச்சு பாடணும். ஓ தானியேலை போல ஆண்டவரே அவர் சமூகத்தில் எப்போது அமர்ந்திருக்கிற பிள்ளைகளா நம்ம துதிப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அப்பா, உம்மை போல ஒரு அன்பு தெய்வம் இல்லை ராஜா. ஆராதிக்குரியவரே, ஆராதனைக்குரிய தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி எபினேசரே, வல்லவரே சப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம துதிச்சு கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்ம சாத்தம் நம்மளை எந்த பலகீனத்தை கொண்டு வர முடியாது. அவரை துதி எடுக்கணும், அவரை துதிச்சு கொண்டே இருக்கணும் ராஜாவை. அவரை ஆராதிச்சு கொண்டே இருக்கும்போது நிச்சயமா நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மே வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவன பலனும் மாணவரே, என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீ
வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றேன், கிருபையினால்தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னதமானவர் மரவில் வந்தே, உன்னதமானவில் மரவில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவன பலனும் மாணவரே, என் வாழ்க்கையின் போலே என் வாழ்வினிலே வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபை வேல் கிருபை தனக்கு தந்தே, கிருபை மேல் கிருபை எனக்கு தந்தே, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. அல்லேலூயா. என் வாழ்க்கையே நீது ஆண்டவரே, நீ மாத்தலையவரே, ஒரு கண்மலை. அல்லேலூயா. அந்த கண்மலையை தான் நம்ம நம்பி வந்திருக்கிறோம். கண்மலையை நம்பி வந்த நாங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போது கழுகு கண்மலையை நோக்கி தான் ஓடிச்சு. ஆனால் அது வைக்கப்பட்டுச்சா? காத்திருந்தது. அது புது பலனடைந்து புது ஆண்டவர் கிருபை பெற்று அது பறந்து போனா போல காத்திருக்க நமக்கோ புது பலன் அடைந்து எழும்பும்படியே காத்த நாள் அந்த கிருபை இந்த 40 நாள் ஜெபத்தில் காத்தர் ஒரு கிருபையோ மகிமையை அழைக்கிற தேவன். அது மாத்திரம் இல்லை, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளில் கூட நிச்சயமா இவ்வளோ தடை, இவ்வளோ போராட்டம், ஒருவருக்கு ஒரு சமாதம் இல்லாத, ஆனாலும் இவ்வளோ சத்துரு எல்லாத்தையும் நிர்மூலம் அடிச்சு கத்தர் நேர்ச்சியாக கத்தர் அவருடைய ஊழியத்தை நடத்தி வருகிறாருன்னா
அவர் எப்படியாப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நிச்சயமா இந்த ஜெபத்தில், இந்த உபவாச நாளில், வெள்ளிக்கிழமை இந்த பெண்கள் ஜெபத்தில் ஒரு விடுதலை ஜெபம் விடுவிக்கிறது. பிசாசு கட்டு சரண்யா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இது இந்த மாலை வேளையில் எங்களை ஜெபிக்க வைத்தீங்களா, அந்த தயவுக்காய் நன்றி அப்பா. அப்பா, அந்த சரண்யான்ற அந்த அக்கா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி. ஏசப்பா, உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்து நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நீங்கள் அண்ணாளுக்கு எப்படி ஒரு சாமியில் கொடுத்தீங்களோ அதே போல் அந்த அக்காவுக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை தந்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் செய்ய போகிறீங்களா, அந்த தயவுக்காய் நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நான் கேட்டதும் கேட்க மாதிரி மேய்ச்சி நான் தான் கேட்குறேன். நல்ல பிதாவே. அடுத்து சுமதி, தயால் இவர்களுக்கு குழந்தை பிறக்க ஜெபி. இந்த இடத்துல ஆண்டவரே இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, நீர் இந்த சபையில இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த சபை பிள்ளைகளோடு இருக்கீங்கப்பா, சிறு பிள்ளைகளோடு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, பெரியவர்களோடு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவரோடு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் அதை ருசி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, ஒன்றுமில்லாத ஆண்டவரே எங்களோடு நீர் இருக்கிறீரே அப்பா. ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத எங்களோடு நீர் இருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரேப்பா கோடிக்கணக்கானவர்கள், எத்தனையோ லட்சாதிபதிலாம் இருக்கிறார்கள் ஐயா. ஆனாலும் அவர்களை காட்டிலும் என் தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நிகரானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. எத்தனை சொந்த பந்தங்கள், எத்தனை உறவுகள், எத்தனை பணம் காசுகள் எத்தனை இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்துல உம்முடைய அன்புக்கு எதுவுமே இல்லப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இதை ஒரு நாளும் நாங்கள் உணரும்படியாய், ஒவ்வொரு நாளும் அதை ருசிக்கும்படியாய் நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சபையில நீர் ஆசீர்வதிங்க. இந்த சபையை நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த சபை பிள்ளைகளோடு கரம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் எழுப்புவீராகப்பா. ஜப வீராங்கன்களாய் நீர் எழுப்புவீராகப்பா. வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. வாலிப சகோதரிகளை எழுப்புங்க. வாலிப சகோதரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. நம்ம ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரே. சும்மா இருப்பது நல்லதல்ல ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு உணர்வை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய கரம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தேவ மகிமை இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, அப்பா இந்த 40 நாள் பிரேயர் கூட கருத்துல கொடுக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த 40 நாளும் வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்துல கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உபவாசத்தோடு, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே கவுச்ச கூட சாப்பிடாமல் உமக்காக ஆண்டவரே அந்த எல்லாத்தையும் நீர் ஆண்டவரே அப்பா பொறுத்து கொண்டு ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே பொறுத்துணையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாகத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அது எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அவங்க கேட்டதையும் காட்டிலும் ஆண்டவரே அநேகமான ஆண்டவரே நன்மைகளையும் அநேகமான ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் குடும்பங்களில் என்னை தரப்போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, உமக்காக இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே அப்பா இந்த 40 நாளும் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே தகப்பனே காத்திருந்து ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு காரியங்களும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. யார் யார் என்னென்ன வேதனைகளோடு வந்தார்களோ, யார் யார் என்ன பொருத்தனைகளோடு வந்தார்களோ நாங்கள் அறியும் ஐயா. ஆனால் என் தேவன் ஆண்டவரே, நீர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நீ எதற்காக ஜெபிக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் நீரப்பா. அப்படியா என் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாஞ்சை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறீரப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி அந்த வாக்கின் ஆண்டவரே வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ, அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்திலே என் தேவன் செய்ய போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இத்தனை வருஷத்தில் இருந்ததை காட்டிலும் என் தேவன் இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாய் ஆண்டவரே என் தேவன் தாமே நீ நடத்த போகிறீர். அதுக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே தகப்பனே அப்பா அந்த லோன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா.
கடன் கடன் கடன், ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன், இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு கடன் என்று ஆண்டவரே அந்த கடன் முடிவே இல்லாதபடி போய்கொண்டு இருக்கிறது எத்தனையோ குடும்பங்கள் ஐயா. ஆண்டவரே 1ஆம் தேதி பிறந்தா லாஸ்ட் தேதி வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இதுக்கு ரெடி பண்ணுமே அதுக்கு ரெடி பண்ணுமே போராடி போராடி ஆண்டவரே அவ்வளோ கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதத்தில் கொடுக்கிற ஆண்டவரே தகப்பனே, அப்படியான கடன் ஆவிகளை எடுத்து போடுங்க. அந்த கடன் பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசின் கிரைகளை குடும்பத்தில் மீது இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி. இந்த வருஷத்துல எல்லா கடன்களையும் அடைக்கும்படியாய் ஆண்டவரே, எல்லா கடன்களையும் ஆண்டவரே தகப்பனே முற்றிலுமாய் ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவரே கடன் வாங்காதபடி ஆண்டவரே தகப்பனே அதுக்கான ஆசீர்வாதத்தை என் தேவன் தரும்படியாய் நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவனே அப்பா ஆண்டவரே தகப்பனே அதுக்கான ஆண்டவரே வருமானத்தை நீர் கட்டளிடுவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே அதுக்கான ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் அநேக ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னீரே. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா 23வது சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சடியேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் மெய்ப்பராய் இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா எந்த பிள்ளைகளும் தாட்சி அடையாதபடி என் தேவன் மகிமையை தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணரத்தக்கதாய் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே சபையில நடக்கிற ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பகுதி உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிற சாமி ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவன் தாமே நீ நடத்துவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே ஸ்கொயர் பிள்ளைகளை கொடுக்கிற ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பனே அப்பா வருகிற ஆண்டவரே இப்ப நடத்துகிற ஊழியக்காரை உன் கருத்துல கொடுக்கிற ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த சபைக்கு வந்து எந்தெந்த ஊழியக்கார் ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த ஊழியக்கார ஆண்டவரே தகப்பனே வசனங்களை கொடுக்கிறார்களோ அந்த ஒவ்வொருத்தரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உங்க தேவைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுக்காக நன்றி அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே அப்பா ஆராதனை வேலையில இருந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா லாஸ்ட் முடிவு பரிந்தமும் என் தேவனுடைய கரம் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருத்தரையும் மறைத்து நீர் வெளிப்படுவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே தன்னுடைய ஆண்டவரே மனுஷிக ரீதியாய் எதுவுமே இங்க நடக்கக்கூடாது ஆண்டவரே. என் தேவனுடைய மகிமையால் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் செய்வீராகப்பா. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வேலையில என்ன வார்த்தை கொடுக்க நீர் காத்திருக்கிறீரோ ஆண்டவரே அந்த வார்த்தைகளை ஆண்டவரே துரிதமாய் நீர் ஆண்டவரே கொடுக்க போறதுக்காக நன்றி. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படியாய் நடக்கிற பிள்ளைகளாய் மாறும்படியாய் செய்யுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணர்வை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல கூட ஐயாவை கொடுக்கிறப்ப ஐயா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே கூட பிறந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நீர் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த பண தேவைகளா இருக்கட்டும், பொருளாதார தேவைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஒரு சபையை நடத்துறது ஆண்டவரே தகப்பனே ஒரு சாதாரண விஷயம் அல்லப்பா. ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே அப்பா அந்த ஆகாரத்துக்கு தேவையானதை அவர் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. அவ்வளோ ஆண்டவரே தகப்பனே போராட்டத்தில் என் பிள்ளைகள் நல்லபடியாய் சாப்பிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவரே அருமையான தகப்பனோடு கரம் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு நாளும் இந்த சபையில எதுக்குமே ஆண்டவரே குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இது இல்லை அது இல்லைன்னு ஒன்று குறைவே இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. மீதம் எடுக்கும்படியாய் மீதியாய் இருக்கிறபடியாய் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அது எப்படி மறைஞ்சதுன்னே தெரியக்கூடாது, எப்படி நடந்ததுன்னே தெரியக்கூடாதப்பா. அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சபைக்கு நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த சபையை குறித்து என்ன தாகம் இருக்கிறதோ அது எல்லாத்திலும் உங்களுடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அவங்க நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர் நீர் ஐயா. ஆண்டவரே உமக்காக எவ்வளவு போராடி இருக்கிறார்கள், எவ்வளவு நிந்தைகள் நெருக்கங்கள் எல்லாத்தையும் பாடுகளை சகித்துக் கொண்டு உமக்காக இதுவரைக்கும் ஓடி வருகிறது நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. அதுக்கான பலனை காணும்படியாய் அதுக்கான சந்தோஷத்தை காணும்படியாய் நீ செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அது மாத்திரம் அல்லப்பா இந்த யூடியூப் வழியா பார்க்கிற ஒவ்வொரு கண்களும் ஆண்டவரே ரட்சிப்புகளை வழி நடத்தட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே 1000 பேர் இல்லப்பா ஆண்டவரே இல்லப்பா 10,000 பேர் இல்லப்பா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஆண்டவரே இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அநேக பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த சியோன் சபையிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஜெபத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. அநேகர் ஆண்டவரே இந்த சபைக்கு ஆண்டவரே ஜெப குறிப்புகள் அனுப்பவும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ மெசேஜ்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு இதுக்காக போய் பார்க்குற அளவுக்கு சின்ன வயசுலாம் வந்து சண்டை நிறைய வரும். அம்மா கூட வந்து ஆயா சண்டை போடுறது மாதிரிலாம் இருக்கும். அவங்க சண்டை போட்டாலும் அவங்க சண்டை போட்டாலும் நாங்கள் அமைதியாக நிற்போம். அவ்வளோதான், நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். அமைதியாக அப்படியே நிற்போம், பயத்தில் நிற்போம், நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். அது போக போக என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு ஃபன் ஆயிடுச்சு. யாராவது சண்டை போட்டாங்களே நிறைய பேர் யாருன்னு எங்கள் ஒரு வீட்டில் சவுண்டு கேட்டால் மொத்த பேர் ஊரில் இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் போய் நிற்பாங்க, அங்கே தான் போய் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு.
இப்போ வந்து நான் நியூஸில் கூட வந்து பார்த்தது வந்து 4 நாளைக்கு முன்னாடி மாமியாருக்கும் மருமகளுக்கும் இந்த பிரச்சனை வந்து எந்த ஜென்மத்துக்கும் தீராது போல. அவங்க என்ன பண்ணுறாங்க, கழனியில் முடியை போட்டு இந்த அம்மா அந்த முடியை போட்டு இழுத்து அப்படியே சேத்துல அப்படியே நுங்கு நுங்கு நுங்குறாங்க. இவங்களை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அவ்வளோ சண்டை. அதை வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க. போய் யாரும் தடுக்கல. நம்ம எங்கடா குறுக்க போய் மாட்டிக்கிறதுன்னு நினச்சிட்டாங்களோ தெரியல. செம்ம அடி. அந்த ஆயா தான் ஆனால் அடிச்சாங்க பாரு அடி, வேற லெவல் அடி. அந்த மாதிரி போட்டு பரண்டுக்கிறாங்க. இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன், எனக்கு ரொம்ப சிரிப்பு தாங்கவே முடியல. ரோட்டில் ஒரு பாட்டினா பண்ணிச்சு, தொடத்தை பெருகிட்டே இருக்கு. இன்னொரு பாட்டி அண்ணன் கூட எடுத்துட்டு வந்து முதுகுல ஒரே குத்து, அது முடி இழிச்சு போட்டு தொடப்பட்டால ஒரே அடி. இந்த மாதிரி நிறைய சண்டைகள் வந்து என்ன பண்ணுறது, கேஷுவலாகவே வாய் பேச்சு முத்திருச்சுன்னா கை சண்டை. அதுவும் பொம்பளைங்க சண்டையை பார்த்தா செம்ம சிரிப்பு தான். அந்த கொழாடி சண்டை வந்துச்சுன்னா, சண்டையில் வந்து பெண்களை மிஞ்சிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. யார் என்கிட்ட வந்து பாரு நான் யாரு அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ண நிறைய சண்டைனால பெண்களை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சண்டையில் வந்து அப்படி முக்கியத்துவம் அப்படி நம்பர் 1லாம் நிற்கிறாங்க. இழுத்து போட்டு அடித்து சாத்திட்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ இந்த சண்டையை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அப்போ சண்டை வந்து எப்படி உருவாகுது, அதுக்கு யாரு காரணம், சண்டை எப்படி உருவாகுது, அதுக்கு யாரு காரணம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 33வது வசனம். பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டு விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். பாலை கடைஞ்சா வெண்ணெய் வரும், மூக்கை பிசைஞ்சா நல்லா மூக்கை போட்டு பிசைஞ்சா ரத்தம் வரும். நீ கொஞ்சம் கோபமாகறவங்கள மட்டும் போய் கிண்டிப்பாரு, அங்கே சண்டை வந்துடும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கோபத்தை கிண்டுனா என்ன வரும், சண்டை வந்துடும். சரிங்களா? ஒருத்தருங்க கோபமா இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே கிண்டி விடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்லா கோவ மாட்டோம். அப்போ வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க கோவமாக இருந்தால் ஒருத்தவங்க அமைதியாக போயிடணும். அவங்க கோவத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறாங்க, நம்ம அமைதியானோம். நீ நான் கோவப்படுறது, உனக்கு ஏட்டி நானும் கோவப்படுறேன்னு சொல்லி 2 பேரும் கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு சண்டையே உருவாகிடும். அப்படி ஆண்டவர் எவ்வளோ அழகாக உதாரணமாக சொல்கிறார் பாரு. பாலை கிண்டனா வெண்ணெய் வந்துடும், மூக்கை கிண்டனா ரத்தம் வந்துடும், ஆனால் நீ கோவத்தை கிண்டி விட்டா அங்கே சண்டை வந்துடும் அப்படின்னு வேதம். அப்போ இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது யாரு? கோவம். அந்த கோவம் அடுத்தபடி எங்கே வந்து நிற்கும், அதை இன்னும் கிண்டி விட்டா அது வந்து சண்டையாக வந்து நிற்கும்னு வேதம் சொல்லுது. அப்புறம் யாரால சண்டை வருது, இந்த சண்டைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 15:18. நீ யாரு சண்டையை எழுப்புறாங்கன்னா, கோபக்காரன். யார் கோபம் அதிகமாக படுறாங்களோ அவங்க தான் சண்டை எழுப்புறாங்க. நீங்கள் நிறைய விஷயம் கூட பார்த்துருங்க. ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க நிறைய விஷயத்தில் ரொம்ப பொங்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அதை கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாம் கவனிங்க, என்ன பண்ணுவாங்க. ஆனால் வந்து கோபமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கோபத்தை கிண்டி அதை என்ன பண்ணுவாங்க, சண்டையை வர வச்சிருவாங்க. அப்போ வந்து கோவப்படுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சண்டையை வர வச்சிருவாங்க. நான் எதுவுமே என்னோட சொந்த வார்த்தையிலேருந்து சொல்கிறது கிடையாது, பைபிள்ல இருந்து வசனம் தான் படித்து உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களே தானே பார்க்குறீங்க. அப்போது கோபத்தை கிண்டுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கோபக்காரவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டையை கிண்டி விடுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம் எடுத்து வாசிச்சு பார்ப்போம். 16:28. பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். மாறுபாடு உள்ளவன், அந்த மாறுபாடுனா நேர்மை இல்லாத மனுஷன். நேர்மை இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டையை வந்து கிளப்பி விடுறாங்க. கோல் சொல்லிக்கிறவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்களை பற்றி கோல் சொல்கிறவங்க உயிர் நண்பனை கூட உயிர் சிநேகிதனை கூட பிரித்து விட்டுறாங்கன்னு சொல்லி என்ன சொல்லுது வேதம் சொல்லுகிறது. அப்போது சண்டை எப்படி இருக்கும்னு வேதம் சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 27:15 எடுத்து வாசிப்போம். அடைமழை நாளில் ஓயாத ஒழுகும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் ஸ்திரீ. சண்டைக்காரினா பைபிள் ஸ்திரீன்னு முத்திர குத்தி வச்சிச்சு. ஏன் அப்படி சொல்ல, நாங்களாம் சண்டை போடுறவங்களா? ஆனால் இது சண்டைக்காரியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி வேதம் வந்து சொல்லிருச்சு.
இப்போ வந்து மழை நாளில் நடைமழை நாளில் மழை பெஞ்சு அப்படியே அந்த இரைச்சல் சவுண்ட் எப்படி இருக்கும், நர 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 நரன்னு அப்படியே பேஞ்சிட்டே இருக்குமா. அந்த மழை பெய்கிற அந்த சவுண்டும் சண்டைக்காரியான ஒரு பொண்ணு சரி, ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவல் தான். சண்டைக்காரி என்ன பண்ணுவாங்க, அவங்க மாடனே எதனா பண்ணுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க, எதனா ஒன்று பேசிட்டே இருப்பாங்க, ஏதாவது சண்டை போட்டே இருப்பாங்க. அந்த மழை சவுண்டு மாதிரி என்ன பாங்க ஒரு பெண்ணும் சண்டைக்காரியும் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சண்டை எப்படி அடங்கும், அந்த சண்டையை எப்படி அடங்கும்னு சொல்லி வேதம் சொல்லுன்னு பார்க்கணும். நீதிமொழிகள் 26:20. ஆமீன். விறகு இல்லைன்னா அடுப்பு வந்து அமிஞ்சிரும், விறகு இருந்தால் தான் அடுப்பு எரியும். கோல் சொல்றவங்க இல்லாம சண்டை அடங்கும். இப்போ கோல் சொல்றவங்க இல்லைன்னா என்ன ஆச்சுன்னா சண்டை வந்து அடங்கிடும்னு வேதம் சொல்லுது. அப்போ இதுக்கு மூல காரணம் கோல் சொல்றவங்க, அவங்க இல்லைன்னா சண்டை அடங்கிடும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதம் இன்னொன்று சொல்லுது, சண்டையை விட எது சிறந்தது, சண்டையை விட இது பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லுனா நீதிமொழிகள் 21:9-19. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். இவர் எப்படி உணர்ந்து எழுதிருக்காரு பாருங்க சாலமோனு. சண்டைக்காரி கூட அப்பா பெரிய பங்களாவில் வாழ்றதை விட வீட்டில் ஒரு மூலையில் போயிருந்துக்கலாம்ப்பா, ஆனால் சண்டைக்காரி கிட்ட வாழ முடியாது. அவர் நிறைய உணர்ந்திருப்பார் போல, நிறைய மனைவிகள்ல, அதனால நிறைய உணர்ந்திருப்பார் போல. இது அவர் அப்படி சொல்லியிருக்காரு. நீதிமொழிகள் 4 நிமிஷம் இருக்கு எனக்கு. நீதிமொழிகள் 25:24. 19 படிக்கல அதுல. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பதே நலம். நீதிமொழிகள் 21:19. சண்டைக்காரியும் கோபக்காரியோட குடியிருப்பதை விட நான் வனாந்தரத்துல போய் காஞ்சி கிடக்கிறேன், நான் வனாந்தரத்துல கூட போய் இருக்கிறேன், ஆனா அவங்க கூட நிச்சயமாவே இருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்து நீதிமொழிகள் 25:24. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில தங்குவதே நலம் தான் அந்த வசனமும் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:1. நீதிமொழிகள் 17:1. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நல்லது. சண்டையுடன் கூடிய விருந்து நிறைந்த வீட்டை விட அமைதியுடன் கூடிய துணிக்கை, ஒரு சிம்பிளான கஞ்சோ கூழோ அதுவே பெட்ரு. ஒரு சண்டையோடு இருக்கிற வீட்டில் என்னதான் கொழுமையான சாப்பாடு வகைகள் என்னென்னமோ இருந்தாலும் அங்கே நிம்மதின்றது கிடையாது. ஆனால் சிம்பிளாக கஞ்சோ கூழோ அங்கே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறது சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த சண்டையை யார் அமர்த்த முடியும், இந்த சண்டை வராமல் யாரால், கோல் சொல்கிறவங்க சண்டையே கிளப்பி விடுறாங்க. அப்போ இந்த சண்டையை அமுத்துறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புறாங்க, நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அப்போ வந்து இந்த இவ்வளோ விஷயத்துக்கும் நீடிய சாந்தம் உள்ளவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த சண்டையை அமர்த்த முடியும். இந்த மாம்சக்கிரியை சண்டையை நம்ம தோற்கடிக்கணும்னா நமக்கு என்ன வரும், ஆவியின் கனி நீடிய சாந்தம் கண்டிப்பாக வேணும். இந்த ஒரு மாம்சக்கிரியத்தில் நம்ம முறியடிக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஆவியின் கனி நீடிய சாந்தம் நமக்கு வேணும். சாந்தம் கிடையாது, நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் ரொம்பவே நம்ம சாந்தமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சண்டை பண்ணுறவங்களா இருக்க முடியாது, நம்ம சண்டையை கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்போ ஒரு மாம்சக்கிரியை நம்ம தோக்கடிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்ன, ஆவியின் கனி நிச்சயமாக வேணும். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்தவங்களை யாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சாயங்காலம் தான் கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை சரியாக 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்குள்ளே கால் கழுற ஒளியும் பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க பார்த்துக்குவாங்க. முடிச்சுட்டு 6 மணிக்கு தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இங்கே கூட்டம் ஆரம்பிக்கும், 6 to 7. சரிங்களா? ஏன்னா நீ கால் கழுவுற ஒளி இருக்கிறதுனால 1 மணி நேரம் லேட்டாக துவங்குறோம், மனசில் வச்சுக்கோங்க. அதனால் நான் ஒரு விஷயமாக போயிட்டு அந்த விஷயத்து மன்னித்து கொள்ளுங்கள், அது அவசியமான ஒரு காரியம். சரிங்களா? ஜோமன் நம்ம கண்ணமூடி. அப்புறம் ஒரு ஜப குறிப்பு, அருமையான பிரபு சிங்கப்பூர் போகிறான். சரிங்களா? திங்கக்கிழமை போயிடுவான். அதனால் நீ மத்தியானம் நான் பேசிட்டு போயிருக்கான். அதனால் இப்போ வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுன்றான்.
அது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. சரி, அதனால் அவனுக்காக ஜோம் பண்ணிக்கங்க சொல்லிட்டு போனேன். ஜோம் பண்ணிக்கங்க பாஸ்டர்னு. அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்களா? குடும்பம் இங்கே தான் இருக்கும். குடும்பம் இருக்கும். மனைவி பிள்ளைங்களாம் சர்ச்சுக்கு வருவாங்க. அவன் மட்டும் சிங்கப்பூர் போகிறான். சரிங்களா? ஜெபிப்போம் கண்களை மூடி. தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாள் கூட நம்முடைய பிள்ளைகள் ஊடுகள் சேர்ந்து ஆண்டவரே இந்த பரிசுத்த ஐக்கியத்திலே பங்கெடுக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இதோ வந்து அமர்ந்திருக்க முடிய அடியார்களை நம்முடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்குறோம். அவள் வரும்போது பாதுகாப்போடு கொண்டு வந்தீரே மக்கு நன்றி. இப்பொழுது வீட்டுக்கு போகும்போது நம்முடைய கிருபை இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சமாதானத்தோடு இந்த கோபத்தினுடைய தன்மையிலிருந்து விலகி அன்றைய நீடிய பொறுமையை தரித்து கொண்டு போக நீ கிருபைதார். நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பரிசுத்த கருத்திலே கொடுக்குறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். லேலூயா, லேலூயா, லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள்கிட்ட இருக்குது